இவ்வளவு ஆளுமைகள் மத்தியில் ஐயாவிடமிருந்து இந்த விருது பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி. அடிப்படையில் நான் மதுரையில் இளங்கலை தமிழ் படித்தேன். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் செந்தமிழ் கல்லூரியில் தான் படித்தேன். அங்கே இந்த மாதிரி அதாவது தமிழ் புல வாயிலாக நான் பெற்ற கல்வி எனக்கு கொடுத்தது, எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற கல்வி சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதான் எனக்கு எல்லாமே அடிப்படை திருக்குறளாக இருந்தது. தமிழ்ச்சங்கத்துடைய செந்தமிழ் கல்லூரி நூலகம் தான் என்னை வளர்த்தது முழுக்க. அங்கே இருக்கக்கூடிய நூல்களில் நான் இயல்பாகவே எனக்கு படிக்க தொடங்கின நூல்கள் வந்து பாவாணர் கிட்டே இருந்து இளங்குமரனார், பெருஞ்சித்தனார், இப்போ அருளி ஐயா, அரசேந்திரன், இவங்களுடைய நூல்கள்லாம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து முதுகலை படிச்சுட்டு இருக்கேன். இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதும் புரிஞ்சுக்கிட்டதும் என்னென்ன அப்படின்னா, மொழின்றது கருத்து பரிமாற்ற கருவி கிடையாது. அது வந்து உணர்வை பரிமாறும், அறிவை பரிமாறும், ஒற்றுமையை பரிமாறும். அதன் மூலமாக இனத்தை கட்டமைக்கும், இன உணர்வை நிலைப்படுத்தும். அதற்கானதான் நம்ம தமிழ் கல்வி நம்ம சமூகத்தினோட ஒரு மேன்மைக்காக இருக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே தான் அவரும் சொல்லியிருந்தார். தூய்மையான தமிழ் மொழி முன்னேற்றம், சாதி மத வேறுபாடற்ற சமநிலை குமுகாயம், தமிழ் தேசிய இனத்திற்கு பொருந்திய பொது உடைமை பொருளியல், இந்த வழியாக பண்பாட்டு மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் ஒத்த ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் இருக்கணும். எல்லாவற்றிலையும் காலத்துக்கேற்ற அறிவியல் அணுகுமுறையோடு நம்ம அணுகும்போது ஒரு சமத்துவ தமிழ் சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும்னு அவர் நம்பினார். நானும் அதை நம்புகிறேன். அதன் மூலமாக என்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்வேன். எழுதுதல் அமைப்போடு சேர்ந்து இனி வந்து நம்மளாம் பயணிக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.